என்ன பண்றான்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்ன நான் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன், வெளியே வந்து சண்டை போட. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது 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 வந்து என்னாச்சுன்னா, என்ன மன்னிச்சிருங்க மேடம். இத பாருங்க எரிக், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிக்கு நம்ம நகரத்தை சுத்தி காட்ட வேண்டியது நம்ம கடமை. அதனால நீங்க அவங்கள கூட்டிட்டு போறீங்களா? என்ன சொன்னீங்க கிரிம்? நான் கவனிக்கல. அரண்மனையிலேயே உட்காந்து நேரத்தை வீணாக்காம வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். அப்படி செய்யறதுனால உங்களுக்கு பேசி பழகிறதுக்கான சரி அமைதியா இருங்க. இது நல்ல யோசனை தான். ஆனா இவளுக்கு விருப்பம் இருக்கணுமே. சரி நீ என்ன சொல்ற? நீயும் எங்க ராஜ்யத்தை பாக்குறதுக்கு எங்க கூட வரியா? பிரமாதம். முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் வெளியே போய் கொண்டாடு. இங்க வா மேக்ஸ். என்னோட வாழ்க்கையிலேயே நான் இதுவரைக்கும் இவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டதே கிடையாது. என் உயிரை பணையம் வச்சு நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்க. இங்க பாரு, அவன் உனக்கு முத்தம் கொடுக்கணும்னா முதல்ல நாம ஒரு திட்டம் போடணும். நாளைக்கு அவன் உன்னை இந்த நகரத்தை சுத்தி காட்ட கூட்டிட்டு போறான்ல, அப்ப அவன் மனசை கவர்ற மாதிரி நடந்துக்கணும். உதாரணத்துக்கு உன் கண்களால அவனை மயக்கணும். இதோ இப்படி. உன் உதட்ட நீ நல்லா குவிச்சுக்கணும். இதோ இப்படி. என்ன தூங்கிட்டா? உன்னை திருத்தவே முடியாது. நிச்சயமா முடியாது. யாராலையும் திருத்த முடியாது. அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல அரசே, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவங்கள பத்தின ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. செபாஸ்டியனையும் காணோம். மறுபடியும் போய் தேடு. இந்த கடல்ல இருக்கிற மூலை முடுக்கு ஒண்ணு விடாம போய் தேடி பாரு. என் மக கிடைக்கிற வரைக்கும் இங்க யாருக்கும் ஓய்வே கிடையாது. சரி, அப்படியே ஆகட்டும் அரசே. ஓ